பேர் அம்மலி ஆஷராணி, வெள்ளூரில் இருக்கிறோம் நாங்கள். எனக்கு வந்து கொஞ்ச நாளாக அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு. சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது, தொடர்ந்து விக்கல் வந்துனே இருக்கும். சாப்பிட்ட பிறகும் தண்ணி குடித்தாலும் கேட்காது. சரின்ட்டு டாக்டர்கிட்ட போனால் அசிடிட்டியாக இருக்கும், டேப்லெட்டு எல்லாமே எடுத்து பார்த்தோம், ஒன்றும் கேட்கல. எனக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஐயோ இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேயே இப்படி இருக்குது, வயசானவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் வரும், இப்போயே உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். இதனால் நான் நைட்டில் நடந்துனே இருப்பேன், டைஜஷன் ஆகிற வரைக்கும். சாப்பிட்டோன்னே படுக்க முடியாது, நடந்துனே இருப்பேன். வயிறுலாம் குத்துற மாதிரி இருக்கும், நெஞ்சு வரைக்கும் எரியிற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். 1 இயராக இருந்துச்சு இந்த ப்ராப்ளம். டாக்டர்கிட்ட போனால் அசிடிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு டேப்லெட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. தொடர்ந்து சாப்பிட்டாலும் அது எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. அந்த டேப்லெட் சாப்பிட்டதால டேப்லெட் சாப்பிட்டதெல்லாம் நிறுத்திட்டேன். அப்போ தான் ஒரு நாள் ஜீசஸ் கால்ஸ் ப்ரோக்ராம் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இவாஞ்சலின் பால் தினகர்ட்ட 2 பெண்கள், வாலிப பெண்கள் வந்து வயிற்று வலியில் இருக்கிறோம், அதை பற்றி அவங்க சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. என் பேர் தனலட்சுமி, என் பேர் கண்ணகி. இவளுக்கு தான் வந்து வயிற்றில் கர்ப்பப்பை பக்கத்தில் கட்டி இருந்தது. ஒரு வருடமாக மிகுந்த வலி நிமித்தமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. நைட்டு தூங்கக்கூட முடியாது, ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தா ஒரு வருடமாக. நாங்களும் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் ப்ரைவேட்டில் பார்த்துட்டு இருந்தோம், கவர்மெண்ட்லேயும் பார்த்தோம், எதுவும் சரியாகலை. எல்லாம் மாத்திரை மருந்து கொடுத்தாங்க, அதுலேயும் குணமாகலை. நான் அன்னைக்கு மிகுந்த பாரத்தோடு காலையில் டிவி பார்க்கும்போது நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. நான் கர்த்தரே அவங்க ஜெபம் பண்ணும்போது கட்டிக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் அதே மாதிரி கட்டிக்காகவே ஜெபிச்சிங்க. வயிற்று வலியோடு துடிக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி, தொடும் அப்பா. கட்டிகளோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி. வயிற்றிலே இருக்கிற கட்டிகள் இப்பொழுது கீழே விழுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அது உடைந்து விழுவதாக. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யும் அப்பா, செய்யும் சுவாமி. இப்பொழுதும் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்யும் சுவாமி. நாங்களும் விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ஒரு 1 வீக் அப்புறம் அந்த இதுவே தெரியவே இல்லை. நாங்களும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல, ஃபுல்லாகவே விட்டுட்டோம். அப்புறம் வலியும் சுத்தமாக இல்லை. அதை பார்த்தோன்னே அப்போ நானும் ப்ரேயர் பண்ணேன். நானும் எனக்கு இந்த வயிற்று பிரச்சனை நீங்கிடுச்சுன்னா நான் வந்து சாட்சி லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொருத்தனையோடு அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போது கடைசியாக ஜெபத்தில் நானும் ப்ரேயர் பண்ணேன். கடவுளே, எனக்கு இந்த சின்ன வயசுலேயே இப்படி இருக்குது, எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்டினியூஸாக தொடர்ந்து 2 நிமிஷம் பேச முடியல, 3 வேளை சாப்பிடும் போது இதே பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன். கட்டியோடு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இப்படி வல்லமை இறங்கட்டும் சுவாமி. கர்ப்பப்பையிலே கட்டிகள், இன்னும் ஓவரியிலே கட்டிகள், இன்னும் வயிற்றிலே ஜீரண உறுப்புகளிலே கட்டிகள், தொண்டையிலே கட்டிகள் என்று தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கும் சுவாமி. இப்படி வல்லமை இறங்குவதாக. அது சிஸ்டாக இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்டாக இருந்தாலும் சரி, இப்படி வல்லமை ஒவ்வொரு சரீரத்தின் மீதும் இறங்கி அவர்களை விடுதலை ஆக்கட்டும் சுவாமி. ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் எனக்கே தெரியல எப்படி அது வந்து என்னை விட்டு அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னெல்லாம் கொஞ்சம் தண்ணி குடித்தா கூட விக்கல் ஸ்டார்ட் ஆகிடும். சில பொருளை சாப்பிடலாம், இதை சாப்பிட்டா இந்த மாதிரி வந்துடுமோ, அது மாதிரிலாம் ஒதுக்கி வச்ச காலெல்லாம் கூட உண்டு. இது 5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. இப்போ நான் பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கிறேன். ஜீசஸ் கால்ஸ் ப்ரோக்ராம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பிரச்சனை, ஒரு நாள் குடும்பத்தை பற்றி இருக்கும், ஒரு நாள் பெற்றோரை பற்றி இருக்கும், ஒரு நாள் வேலை, பணத்தேவை, எவ்வளோ பிரச்சனைகளை பற்றி இருக்கும். எந்த பிரச்சனை நினச்சி நம்ம வந்து காலையில் 6 மணிக்கு டிவி முன்னாடி கலக்கத்தோடு உட்காந்துருக்குறோமோ, கரெக்டாக வந்து கடவுள் வந்து அதுக்கேற்ற பதிலோடு வந்து எங்ககிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு நாளும் அந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு சுகம் கிடைச்சதுக்கு. எனக்காக ஜெபிச்ச சிஸ்டர் இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களுக்கும், இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கும், ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனக்கு சுகமளித்த இயேசப்பாவுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த சாட்சிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்பொழுதும் எனக்கு அருமையானவர்களை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுதுதான், அவருடைய பலன் நம் மீது இறங்கும் பொழுதுதான் நம்மால் வாழ முடிகிறது. இருண்ட இந்த உலகத்திலே தனிமையாக நாம் வாழவே முடியாது. திருச்சியில் நடைபெற்ற இயேசு அழைக்கிறார் ஆசீர்வாத கூட்டம் ஒன்றில் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி
சுகமாக இருப்பான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அந்த நாமத்துக்கு நாம் பயந்து நடுங்கும் பொழுது அவர் நம்முடைய முகங்களெல்லாம் சூரியனை போல பிரகாசிக்க செய்கிறார். இறை செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். மல்கியா 4:2 நாம் அதை பார்க்கிறோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது முதலாவது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற நம் மீது நீதியின் சூரியன் எப்படி உதிக்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 5:31 பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியன் போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அந்த நாமத்துக்கு நாம் பயந்து நடுங்கும் பொழுது அவர் நம்முடைய முகங்களெல்லாம் சூரியனை போல பிரகாசிக்க செய்கிறார். ஈசாக்கு அப்படித்தான் ஆண்டவருக்கு பயந்து இருந்தான். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்றே வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகையினால் தான் அவன் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அப்படியே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்ய போகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் முகங்களையும் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். பிரியமானவர்களே, அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய முகமும் பிரகாசித்தது. மத்தேயு 17:2 பாருங்கள், ஆண்டவர் பேதுருவை, யாக்கோபை, யோவானை மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு போன பொழுது அங்கு தேவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை, இயேசுனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவர்கள் கண்டு பயந்தார்கள். அந்த பயத்தில் பேதுரு என்ன சொல்லுகிறோம் என்றே தெரியாமல் இப்படியாக சொன்னான், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் இங்கேயே போட்டு இங்கேயே இருந்துட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று அவன் சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, அப்படித்தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கும் இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை விட்டு எழும்ப மனமே வரமாட்டேங்கிறது இல்லையா? அப்படித்தான் நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு எங்களுடைய தகப்பனார் தினகரன் அவர்கள் மறித்த பிறகு என்னுடைய தாயார் மிகவும் சோர்வாக காணப்பட்டார்கள். யாருடைய ஆறுதல் வார்த்தைகளும் அவர்கள் காதில் விழவே இல்லை. அதனாலே அவர்களை எப்படியாவது சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று இன்னும் ஊழியத்திற்காகவும் நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு புறப்பட்டு போனோம். அப்பொழுது நாங்கள் இந்த மறுரூப மலைக்கு, தாபோர் மலைக்கு போன பொழுது அங்கே எங்களுக்கும் அப்படித்தான் அவருடைய பிரசன்னம் இறங்கியது. அங்கே போய் முழங்கால் படிட்டோம், அவ்வளோதான். நாங்கள் எங்கே இருக்கிறோன்னே எங்களுக்கு தெரியல. என்னுடைய கணவர் என்னை ஜெபிக்க சொன்னார். நீ ஜெபம் பண்ணு, அவனுடைய வல்லமை நம் மீது இறங்கும் என்று சொன்ன பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. நான் தான் அப்படி அழுகிறேன்னு பார்த்தா அங்கே இருந்த எல்லாருமே அப்படி தான் அழுதோம். அவனுடைய பிரசனத்தில் அப்படியே நனைந்தோம், அழுது கொண்டே இருந்தோம். ஓ என்று சத்தம் போட்டு அழுதோம். அங்கு எலியாக்கு ஒரு கூடாரம் போட வேண்டும் என்று பேதுரு சொன்னது போலவே எலியா இருந்த அந்த இடத்துல ஒரு சின்ன அறை ஒன்றை வைத்திருந்தார்கள். எலியா தோன்றின இடத்துல, அந்த இடத்துல தான் நாங்கள் அந்த சின்ன ரூமில் முழங்கால் போட்டு செபித்து கொண்டுட்டோம். ஏறக்குறைய 1 மணி நேரம் போயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அங்கே நிறைய விசிட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க, தரங்க, நாங்களும் வந்து ஜெபிக்கணும் என்று. ஆனால் எங்களால் எழுந்து கூட போய் திறக்க முடியவில்லை. அப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பியது. ஜெபம் பண்ணிவிட்டு எங்களால் வெளியே வருவதற்கு மனமே இல்லை. ஐயோ, இந்த இடத்த விட்டு போகணுமா என்று திரும்பவும் அழுதோம் 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 அழுதோம். வெளியே வரும் பொழுது இயேசுவை அங்கேயே விட்டு விட்டு வெளியே வருவது போல ஒரு உணர்வு எங்களுக்கு.
அடுத்த முறை இஸ்ரவேல் தேசத்திற்கு போன பொழுதும் அதே இடத்திற்கு போய் ஜெபித்தோம். அப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மீது அதே போல இறங்கியது. பிரியமானவர்களே, அப்படித்தான் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, அவருக்கு பயந்து நடுங்கும் பொழுது, குடும்பமாக நம்முடைய சபையாரோடு பயந்து நடுங்கி அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய முகத்தையும் ஆண்டவர் அப்படியே பிரகாசிக்க செய்கிறார். இந்த வருஷத்திலே அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் முகத்திலும் இருப்பதாக. அப்படி இயேசுவானவர் மறுரூப மலைக்கு போன பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்ததாம்? வேதம் சொல்லுகிறது, அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்படியே மார்க்கு 9:3 நாம் பார்க்கிறோம், அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத வெண்மையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய மகிமை அவர்கள் மீது இறங்கியது. அதனால்தான் பேதுரு பயந்து நடுங்கி கொண்டு அப்படி சொன்னான், இங்கேயே ஒரு கூடாரம் போட்டு நாமும் இங்கேயே இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று. அப்படித்தான் இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய மகிமை நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்க போகிறது. எப்பொழுதும் ஆண்டவருடைய மகிமையிலே நாம் இருக்க போகிறோம். அப்படித்தான் மோசேக்கும் நடந்தது. யாத்திராகமம் 34:35 நாம் வாசிக்க கேட்போமா? இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான். பாருங்க, மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கின பொழுது ஆண்டவர் அவனோடு பேசினது எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பித்தான். அப்பொழுதெல்லாம் தன்னுடைய முகத்திலே முக்காடை போட்டுக்கொண்டான். ஏன் அப்படி போட்டுக்கொண்டான்? அவனுடைய பிரகாசம் அவன் முகத்தில் இருந்தபடினாலே. யாத்திராகமம் 34:30 பாருங்கள், ஆரோன் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கே பயந்து நடுங்கினார்கள். அப்படி அவனுடைய பிரகாசம் அவன் முகத்தில் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அப்படியே ஆண்டவர் இந்த நாளிலையும் உங்களை தம்முடைய பிரகாசத்தினால் நிரப்புவாராக. இன்னும் 1 யோவான் 5:17 பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நாம் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படியே இயேசுவின் மேலிருந்த முக பிரகாசம் நம்மீதும் இறங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்த அந்த பிரகாசத்தை தேடுவோமாக. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:5 அதைத்தான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடுங்குறவர்களுக்கு இந்த பாக்கியம் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார் என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 8:13 நாம் வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தருக்கு எப்படி பயப்படுவது? நாம் தீமையை வெறுக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அகந்தை, பெருமை, தீய வழி, புரட்டு நாவு இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறான். ஆண்டவருக்கு உண்மையான பயப்படுகிற பயம் என்பது இதுதான். தீமையை வெறுத்து விடுவது. அது நம் முயற்சினாலே முடியுமா? முடியவே முடியாது. மனுஷ பலத்தினாலே அது முடியவே முடியாது. ஆகையினால்தான் பவுல் சொல்லுகிறான், கொலோசியர் 1:29 பாருங்கள், அதை வாசிக்க கேட்போமா? அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். நம்ம முயற்சினால் அது முடியவே முடியாது. தீமையை வெறுப்பது முடியவே முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்குள் இருக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த பலத்தை தருகிறார், போராடும்படியான பலத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அதை செய்யும் பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய பிரகாசம் நம் மீது இறங்கும். பிரியமானவர்களே, சில வேளைகளே பிசாசு நம்ம காதில் மெதுவாக பேசுவோம்,
நீ இதெல்லாம் செய்கிறது தப்பு இல்லை, நல்லது தான், அது கரெக்ட் தான், செய் என்று சொல்லுவோம். ஆனாலும் நாம் அவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு நீர் பலன் தாரும், தீமையை வெறுப்பதற்கு எனக்கு பலன் தாரும், உமக்கு அந்த வல்லமை உண்டு, என்னை பலப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். தீமையை வெறுத்து விழும்படியாக, பெருமையை, அகந்தையை, தீய வழியை, புரட்டு நாவை நாம் வெறுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிரியமானவர்களே, எங்களுடைய மகள் ஷேரன் முதல் முறையாக ஒரு ஆலயத்தில் இப்படி தான் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. சிவகாசி பக்கத்தில் ஒரு ஊரில் அவங்க சாம், ஷேரன், ஸ்வீட்டி 3 பேரும் தனியாக போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி சந்தோஷமாக திரும்பி வந்தாங்க. அவங்க ஊழியம் செய்ததை ஜனங்கள் எல்லாரும் எங்களிடத்துல வந்து பெருமையாக சொன்னார்கள். அவர்களுக்கு அப்பொழுது வயது 10-12 வயது தான் இருக்கும். சாமுக்கு 12 வயது, ஷேரனுக்கு 10 வயது. குட்டி ஸ்வீட்டி சின்ன பிள்ளையாக இருந்தாள். அதன் பிறகு சரி எல்லாரும் சொல்கிறாங்களே வீடியோ பார்ப்போமே என்று சொல்லி பார்த்த பொழுது, ஷேரன் பிரசங்கம் பண்ணின பொழுது, ஜெபித்த பொழுது அவள் எப்படி ஜெபித்தா தெரியுமா? பிசாசே, உன்னை நான் இயேசு நாமத்தினாலே துரத்துகிறேன் என்று விரலை நீட்டி நீட்டி கத்தி ஜெபம் பண்ணான். இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே, ஒவ்வொரு வருடந்த போ பிசாசே. அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது எங்களுடைய தகப்பனார் தினகரன் அவர்கள் அவளை பார்த்து சொன்னார்கள், அம்மா நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, இப்போவே பிசாசு அப்படிலாம் துரத்தக்கூடாது, எங்களுக்கு பயமாக இருக்காது, உன்னை ஏதாவது செஞ்சிருமோ என்று. ஆனால் அவள் என்ன சொன்னா தெரியுமா? பிசாசெல்லாம் என்னை தொட முடியாது, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், அதெல்லாம் தொட முடியாது என்று தைரியமாக சொன்னாள். எனக்கு அருமையானவர்களே, அப்படித்தான் நாமும் ஒவ்வொரு நேரமும் தீய காரியங்களை நாம் செய்ய முற்படும் பொழுது நாம் சொல்லுவோம், போ பிசாசு, இயேசு நாமத்தினாலே போ பிசாசு என்று சொல்லும் பொழுது அது ஓடி போய்விடும். மார்க்கு 8:31, 32, 33 போன்ற வசனங்களிலே பாருங்கள். இயேசுவானவரும் அப்படித்தான் சீஷர்களிடத்திலே பேசின பொழுது சொன்னார், நான் பல விதமான பாடுகளை பட்டு சோதிக்கப்பட்டு வேத பாரகராலே பிரதான ஆசாரியராலே நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3வது நாள் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று அவர்களோடே தாராளமாக பேசின பொழுது பேதுருக்கு அது பிரியமே இல்லாமல் இருந்தது. அவரை இயேசுவானவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டான். அப்பொழுது இயேசுவானவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பின்னால் அப்பாலே போ சாத்தானே என்று பேதுருவை பார்த்து சொன்னார். அவருடைய சொந்த சீஷர் தான், ஆனாலும் அவனை பார்த்து இப்படியாக சொன்னார். அப்படித்தான் நம்மோடு கூட இருக்கிறவர்களே சொல்லுவார்கள், நீ செய்கிறது நல்லதுதான், இந்த மாதிரிலாம் செய், சந்தோஷமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? அப்பாலே போ சாத்தானே என்று நாம் துரத்த வேண்டும். அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷத்திலே புதிய பலனை தருவாராக. அதை தான் பவுல் சொல்லுகிறான், நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படியே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. சாத்தானை துரத்துவதற்கு உங்களை வல்லமையாக பயன்படுத்துவாராக. இந்த வார்த்தைகளை நான் சொல்வதற்கு ஆயத்தமாக இல்லவே இல்லை. ஆண்டவர் திரும்ப 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 இதையே சொல்லு, என் பிள்ளைகளை நான் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னபடியால் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வருஷத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் இதை காணப்போகிறீர்கள். எங்களுடைய குடும்பத்தாரும் நாங்கள் அப்படியே பார்க்க போகிறோம். இருண்ட இந்த உலகத்திலே தனிமையாக நாம் வாழவே முடியாது. எனக்கு அருமையானவர்களை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுதுதான், அவருடைய பலன் நம் மீது இறங்கும் பொழுதுதான் நம்மால் வாழ முடிகிறது. இந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுது நாம் செபிப்போமா? ஸ்தோத்திரமாப்பா, ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அப்பா. நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க
ஆண்டுடைய மகிமை நம் மீது இறங்கும். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு மிகவும் பலவீனம் இருக்கிறது, சோதனைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லையப்பா, எனக்கு பலன் தாரும், எனக்கு பலன் தாரும், தீமையை வெறுக்க எனக்கு பலன் தாரும், நான் தீமையை வெறுத்து போராடி பிரயாசப்பட எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலனை இந்த நாளில் விசேஷமாக தருவார், விசேஷமாக தருவார். விசேஷித்த ஆண்டுடைய பலன் இப்பொழுது இறங்க போகிறது. ஒவ்வொருவரும் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் விட்டுவிடுங்கள். நான் புது வருடம் ஆரம்பித்த பொழுது எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அதை திரும்ப திரும்ப செய்கிறேனே, எனக்கு பலன் தாரும் அப்பா, எனக்கு வல்லமை தாரும் என்று கேளுங்கள். பிரியமானவர்களே, என் பாவங்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும், என்னுடைய பலவீனத்தை மன்னியும் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, என் வாயினாலே பொய்யான வார்த்தைகளை சொல்லிவிட்டேனே, என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். மாசற்றவர்களாக சுத்தமுள்ளவர்களாக நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை வெளிப்படுத்த வேண்டுமே, நம்மை காணப்படும்படி செய்ய வேண்டுமே. அதற்காக நாம் இன்றைக்கு ஆண்டவரே என்னை நீதிமானாக மாற்றும், என்னை நீதியுள்ள பெண்ணாக மாற்றும் என்று கேட்போமா? ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து இப்பொழுதே விட்டு விடுவோம். பிரியமானவர்களே, விட்டு விடுவோம். ஆண்டவரே, என்னிலே ஒரு தீமை கூட காணப்படக்கூடாது சுவாமி. தீமையை முற்றிலுமாக வெறுத்து விட எனக்கு பலன் தாரும், விசுவாசை துரத்த எனக்கு வல்லமை தாரும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்போ, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களை நிரப்போ சுவாமி, நிரப்பும் அப்பா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் அப்பா. பலத்த கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழவே முடியாதப்பா. இந்த இருண்ட உலகத்திலே நாங்கள் தனிமையாக வாழவே முடியாது சுவாமி. நிரப்பும் அப்பா, நிரப்பும் சுவாமி. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அத்தனை பேரையும் நிரப்பும் சுவாமி, அத்தனை பேரையும் நிரப்பும் அப்பா. ஒருவர் கூட பாக்கி இருக்கக்கூடாது சுவாமி. அத்தனை பேரையும் நிரப்பும். வல்லமை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். வல்லமை உள்ள தீர்க்க தரிசிகளாக புறப்பட்டு போகட்டும் அப்பா. நிரப்புவீராக, நிரப்புவீராக. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இப்பொழுதும் அவர்கள் சரீர வியாதிகள் ஒவ்வொன்றையும் சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும் சுவாமி. ஆண்டவரே, தைராய்டு எல்லாம் கரையட்டும், கேன்சர் எல்லாம் கரைந்து மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமாகட்டும் அப்பா, சுகமாகட்டும் சுவாமி. இன்னும் ஒவ்வொரு தோல் வியாதிகளை மறையட்டும் சுவாமி, மறையட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும். ஒரு வலியும் அவர்கள் சரீரத்திலே காணப்படக்கூடாது சுவாமி. நீயே தங்குகிற அந்த ஆலயத்திலே அந்த பலவீனம் காணப்படக்கூடாதப்பா. நன்றி சுவாமி. நம்முடைய ஆலயமாக ஒவ்வொரு சரீரத்தையும் மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. அவர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வல்லமை புறப்பட்டு போகட்டும் சுவாமி. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக அவர்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திப்பீராக. வீடு வேண்டும், குழந்தை வேண்டும், துணை வேண்டும் என்று, வேலை வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும்ப்பா, ஆசீர்வதியும் சுவாமி. படிப்பிலே உயர்வை பிள்ளைகளுக்கு தாரோப்பா. ஞானத்தை அளவில்லாமல் அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுவீராக, காட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Karunya University, the university which has groomed more than 150,000 students in the past 25 years of excellence in academics. The university which provides UG to PhD in the very same campus. The university which has a good record of campus placements in national and international companies. The university whose vision and endeavor is to transform the students into educated, cultured and capable agents of holistic transformation. The university is situated in Coimbatore near natural surrounding with vast campus and in-campus residential facilities for all students in modern amenities. Above all, the university which continues to grow
in enabling and helping the students to grow in the fear of God. This is Karunya University. Glory be to God. I am Emmanuel Joy, doing my final year MTech in Karunya University. Just to testify what God did in my life. I joined my first year back in 2006, and right from the first day I entered, that was the point. I didn't know anything when I stepped into the university, but Karunya has taught me so much, each and every day. The DPD, the Department of Personality Development, DAO, and everything has taught me so much, and I thank the Lord for that. Made you a man. Yeah. Wonderful, good. And in final year, when I passed out, God made me to get a placement in Cybernet/support in my UG and also in my PG in iGate company. So wonderful, you're placed. If you want to join Karunya University, we have an entrance examination. நீங்கள் காருண்யா பல்கலைக்கழகத்தில் சேர விரும்புவீர்கள் என்றால் அதற்கான நுழைவுத் தேர்வு உண்டு. As soon as you write the entrance examination, the admissions will be finished. நீங்கள் நுழைவுத் தேர்வை எழுதி முடித்த உடனே உங்களுடைய அட்மிஷன் உடனடியாக நிறைவு செய்யப்படும். Don't wait for your 12th standard marks to come. Get the application form, write the entrance examination, and according to merit you will be chosen and admitted at Karunya. விண்ணப்ப படிவத்தை வாங்கி பதிவு செய்யுங்கள், நுழைவுத் தேர்வை எழுதுங்கள். 12வது தேர்வினுடைய முடிவுகளுக்கும் மார்க்குகளுக்கும் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் நுழைவுத் தேர்வை எழுதி முடித்தவுடனே உங்களுடைய ரேங்கிங் படியாக உங்களுக்கு அட்மிஷன் இறுதி செய்யப்படும். There is no other criteria other than merit. மெரிட்டை தவிர வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. Admissions open for 2012. For more details, visit our website www.karunya.edu. இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் மீது வல்லமையாக இறங்கி நிறைவான மார்க்கை தந்து, வெற்றியை தந்து, பாக்கியத்தை தந்து, இந்த பரீட்சையில் முதன்மையான நிலையை தந்து உன்னை கனம் பண்ணும்படி, உனக்காக ஜெபம் பண்ணும்படி நான் வந்திருக்கிறேன். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசித்துப்பார். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரனின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாக இருந்தது. கவலைப்படாதே, உனக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை இப்பொழுது என் அருமை செல்வமே ஆண்டவன் கொடுக்கிறார். அதற்காக இப்பொழுது பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்று பரீட்சை எழுத போகும் அது பிள்ளை நீர் ஆசீர்வதி, அது கரத்தினால் ஆசீர்வதி. அளவில்லாத ஞானத்தையும் படித்ததெல்லாம் மனதில் வரத்தக்கதான கிருபையும் அது பிள்ளைக்கு தாரோ ராஜா. எந்த கேள்விக்கு எப்படி பதில் எழுத வேண்டும் என்ற மனோவிருத்தியை தார். 100க்கு 100% மார்க்கை தாரு ராஜா, மார்க்கை தார். நீ வெற்றி என்று தரப்போகிறபடினால் ஸ்தோத்திரம். உன் மகளை நேசிப்பதற்காக, மகனை நேசிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனை தாழ்மையோடு எடுக்கிறோம். இதை அங்கீகரித்தலும் சுவாமி. ஆமென். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய